السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைய வகுப்புல நம்ம அஹ், கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியா ஒரு புது தலைப்பு பார்க்க போறோம். அதாவது வினைச்சொற்கள்ல செயல்கள்ல கட்டளை ஏவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடக்கூடிய வாக்கியங்கள் வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல அதோட ஆப்போசிட்டா செய்யாதீங்க அப்படின்னு எப்படி கட்டளை இடுறது அப்படின்னு ரெண்டுமே அம்ரு தான், கட்டளையா வர்றதுதான். ஒண்ணு பாசிட்டிவ் செய் அப்படின்னு, இன்னொன்னு நெகட்டிவ் செய்யாத அப்படின்னு வர்றது. சோ அத ஃபெல் நஹி அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக்ல. விலக்கல் வினை நஹி. ஓகே. நம்ம குரான்ல எல்லாம் அதிகமா வரும், ஹதீஸ்ல நிறைய வரும். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அப்படின்னு சொல்லும்போது அல் அம்ர் பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் அப்படின்னு வரும். சோ அம்ர் பில் மஅரூஃப்னா நன்மையை ஏவுவது, அம்ர் ஏவுறது. வன் நஹி அனில் முன்கர் பாவத்தை விட்டும் தடுப்பது. நஹி அப்படின்னா தடுப்பது. அப்ப அந்த மாதிரி நஹிங்கிறது தடுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு வினைச்சொல். அப்ப ஃபெயலு நஹி அப்படின்னு சொன்னா அது விலக்கல் வினைச்சொல்ல குறிக்கும். அதாவது என்னன்னா, அதோடைய டெஃபினேஷன் என்னன்னா, விலக்கல் வினைங்கிறது ஒரு செயலை வருங்காலத்துல செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கிறதுதான் விலக்கல் வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விலக்கல் வினைச்சொல் அப்படிங்கிறது எதுல இருந்து எழுதுவோம்னு பார்த்தா நிகழ்கால வினைச்சொல் தான். அது என்ன நிகழ்காலம்? ஃபெல் முதாரி. ஃபெல் முதாரில இருந்து தான் நம்ம விலக்கல் வினைச்சொல் எடுப்போம். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, மாதியும் முதாரியும் மட்டும் படிச்சுட்டா போதும், மறு வாரத்துல இருந்து எல்லாம் ஈஸி ஆயிடும். காரணம் என்னன்னா அதுல இருந்துதான் பேஸே இருக்கும். எல்லாமே ஃபெல் முதாரியோடயே சம்மந்தப்பட்டிருக்கும். ஃபெல் முதாரி எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஃபெல் மாதி இருந்தாதான் முதாரிய புரிஞ்சுக்க முடியும். அப்ப இது ரெண்டு தான் பேஸ். இதுக்கு அடுத்து வர்ற அடுத்த வாரங்களும் நம்ம படிக்க போறது இதேதான். ஃபெல் முதாரில இருந்து எப்படி ஃபெயல்கள் மாறும் அப்படிங்கறத தான் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஃபெயல் முதாரி அந்த அளவுக்கு ரொம்பவே நம்ம மனசுல பாடமாக்கிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப விலக்கல் வினைன்றது வருங்காலத்துல ஒரு விஷயத்த செய்யாதன்னு தடுக்கிறது. எனவே அது ஃபெயல் முதாரில இருந்து தான் எடுப்போம். இதுல தன்னிலை இருக்காது. தன்னிலைனா என்னது? நான் செய்ய வேண்டாம், நான் செய்யக்கூடாது அப்படின்னு பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவன் செய்யக்கூடாது அப்படின்னோ இல்ல நீ செய்யாத அப்படின்னும் நம்ம சொல்லுவோமே தவிர, நான் செய்ய கூடாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு நம்மளே கட்டளை இடுற மாதிரி பேச மாட்டோம். என் பேரையே நானே சொல்லிக்கிட்டு நான் இதை செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சோ அப்படின்ற பட்சத்துல ஒரு சில இடங்கள்ல யூஸ் ஆகும். பெருவாரியா தன்னிலை மொத்த கல்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அஃப் அலு நான் செய்கிறேன், நஃப் அலு நாங்கள் செய்கிறோம், அந்த இதை நாங்கள் செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணாலும் மத்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துறோமோ அந்த மாதிரிதான் அப்படின்றதையும் விளங்கிக்கங்க. சோ இந்த தன்னிலை அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு முதல்ல நிகழ்கால வினைச்சொல் ஞாபகம் இருக்கா? எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன, தஃபலு, தஃபாலானி, எஃப் அல்ன, அந்த சீகா. அப்ப தன்னிலையை தூக்கிட்டு பார்த்தோம்னா மொத்தம் 12 வரும். அவன் செய்யக்கூடாது அப்படின்ற செட்டுல 6ம், நீ செய்யக்கூடாது அப்படின்ற செட்டுல வர்ற 6. அப்ப மொத்தமா 12 வரும். அப்ப அந்த 12 வார்த்தைகளையும் முதல்ல எழுதி வச்சுக்கிட்டு என்னன்னா வினை நிகழ்கால வினைச்சொல்லோட ஆரம்பத்துல லாம் அலிஃப் சேர்க்கணும். எப்படி? லாம் அலிஃப் சேர்க்கணும். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இதே மாதிரி லாம் அலிஃப் சேர்ப்போம். செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, எதிர்மறையா சொல்றதுக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு பார்த்தோம். அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். ஆனா அதேதான் இங்கேயும் லாம் அலிஃப் சேர்க்கிறோம். சோ லாம் அலிஃப் செஞ்சா செய்யாத அப்படின்ற கட்டளைக்கு இத நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். சரி, இப்படி லாம் அலிஃப் சேர்க்கறனால என்ன ஆகும்னு பார்த்தா இறுதி எழுத்து சுக்குன் பெறும். ஓகே. சோ ஏவல் வினைனாலே ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொன்னாலே அதோடைய கடைசி எழுத்து சுக்குன்ல தான் இருக்கும். ஃபெல் மாதியுடைய கடைசி எழுத்து ஃபத்தஹால தான் இருக்கும். 3 எழுத்து வினைச்சொல், 4 எழுத்து, 5 எழுத்து படிக்கிறோம் பாத்தீங்களா? 6 எழுத்து எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா அதோடைய கடைசி எழுத்து ஃபத்ஹால தான் இருக்கும். ஃபஅல, சமிஅ, ஹசுன எல்லாத்துலயுமே ஃபத்ஹா தான் வரும். 4 எழுத்துக்கு போனா அன்சல கடைசி எழுத்து ஃபத்ஹா, ஜாஹத கடைசி எழுத்து ஃபத்ஹா, இஜ்தமஅ கடைசி எழுத்து ஐன் ஃபத்ஹா, ஆ தான் வருது. இஹ்மர்ர ரா ஃபத்ஹா, ரா ஃபத்ஹால தான் வரும். இஸ்தகுஃபர, இஸ்திஆன எந்த ஃபேல் எடுத்துக்கிட்டாலும் கடந்த கால வினைச்சொல் ஃபத்ஹாவில் தான் முடியும்.
முதாரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி எழுத்து தொம்மாவில் தான் முடியணும். அதுதான் முதாரியுடைய அடையாளம். எஃப் அலு, எஹ் சுனு, எவரிபு, எஸ் மு, 3 எழுத்தா இருக்கட்டும் அல்லது 4 எழுத்து யுன்சிலு, யுஃபஇலு, யுஜாஹிது, எல்லாமே தொம்மால தான் முடியும். 5 எழுத்து எஜிதமியு, யக்தரிபு, யஹ்மர்ரு, எப்படி எடுத்துக்கிட்டாலும் தொம்மால தான் முடியும். அதே போல அம்ரு, கட்டளை வாக்கியங்கள் செய்யி செய்யாதங்கிறது எல்லாமே அதோடைய கடைசி சுக்குன்ல தான் இருக்கும். ஓகேவா? லி எஃப் அல், அவன் செய்ய வேண்டும். இக்ரா, நீ ஓது. உக்துப், நீ எழுது. லி யஸ்மா, அவன் கேட்க வேண்டும். இந்த மாதிரி ஏவல் எல்லாமே, ஓகேவா, அது எல்லாமே சுக்குன்ல தான் வரும். அந்த வரிசையில தான் இதுவும் ஒரு வகையான ஏவல். நஹியும் ஒரு வகையான ஏவல் தானே. ஒரு செயலை செய்யாதன்னு தானே சொல்றாங்க. அப்ப இந்த நஹி வந்து என்ன ஆகுது, சுக்குன்ல தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லாமலிஃப் சேர்ப்போம். செகண்ட் ஸ்டெப் என்ன, சுக்குன் வைக்கணும். சரிங்களா? அடுத்து சுக்குன் வச்சாலும் என்ன செய்வோம், இருமை பன்மை. இப்ப முதல் வார்த்தைய ஈர்மை பன்மைக்கு நம்ம மாத்துறதுக்கு வேலையில ஒருமை தான் அது. அதுவே ஈர்மையா இருக்கு, பன்மையா இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட்டோமேட்டிக்கா போன தடவையே படிச்சுட்டோம். இதுக்கப்புறம் எந்த சட்டமும் வந்து உங்களுக்கு புத்தம் புதுசா அப்படிலாம் இருக்காது. அர்த்தம் எப்படிலாம் ஃபெயல்களுக்கு மாறுதுதான் நீங்க படிப்பீங்களே தவிர, இதுக்கப்புறம் சட்டத்துக்கு ஒண்ணும் புதுசா அப்படியே இத ஞாபகம் வச்சுக்கிறணும் அந்த மாரி முதாரி படிச்சுட்டீங்கனாலே அதுக்கப்புறம் எதுவும் புதுசு கிடையாது. அப்ப சுக்குனின் அடையாளம் என்ன அப்படின்னா, இருமை பன்மையுடைய நூன போக்கணும். அதே மாரி பெண்பால் பன்மையில ஒரு யான் ஒன்று இருக்கும். அங்க வர்ற நூனையும் போக்கும். ஓகேவா? சோ, இந்த பாயிண்ட் எப்படி வரணும்? சுக்குனின் அடையாளமா இருமை, அ இருமை நூன்கள் எல்லாமே போயிரும். அதே போல பன்மை நூன்களும், ஆண்பாலுடைய பன்மை நூன்களும் போக்கப்படும். முன்னிலை பெண்பால்னா என்னது? முன்னிலை பெண்பால், நீ ஒரு பெண் செய்கிறாய் வரும் பாத்தீங்களா? அந்த நீ ஒரு பெண்ல தான் யானுன் அடையாளம் வரும். அதுல யானுன்ல நூன மட்டும் போக்கிருவோம். இது கடைசியா இந்த பெண்பால் பன்மை மட்டும் என்ன செய்யாது, நூனே போக்கப்படாது. சோ எந்த நூன்கள்லாம் போக்கப்படும், எந்த நூன்கள்லாம் போக்கப்படாதுங்கிறத கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறணும், பார்த்து வச்சுக்கிறணும். ஓகேவா? சோ வந்து இந்த பன்மை, ஆண்பால் பன்மையை போக்கும்போது அதுல ஒரு அலிஃப் போடணுங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறணும். பெண்பால் பன்மை அப்படின்றத ஏன் நம்ம நூன போக்கல அப்படின்ற காரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்பால் வார்த்தை மாதிரியே டக்குன்னு மாறிடும் அது, நூன போக்கணும்னா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு படிச்சதையே திரும்ப திரும்ப சொல்லல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறனால நான் அதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போறேன், ஒரு தடவை படிச்சு காட்டினதோட. சோ அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா மெசேஜ் பண்ணியோ கமெண்ட் பண்ணியோ கேளுங்க. இல்லைன்னா நீங்க அது உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி இது எல்லாமே பழைய ஸ்டெப்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் நான் அடுத்த வாரத்துக்கும் பேசுவேன். ஓகேவா? அடுத்த வாரம் படிக்க போற தலைப்புக்கும் இதே சட்டதிட்டங்கள். இருமை நூன்கள் போக்கப்படும், ஆண்பால் பன்மை நூன் போக்கப்படும், பெண்பால் ஒருமை நூன் போக்கப்படும், ஆண்பால் பன்மையில நூன் போக்கிவிட்டு அலிஃப் போட வேண்டும், பெண்பால் பன்மையோட நூன் போக்கப்படாது. இதே ரூல்ஸ் அடுத்த வாரமும் வரும். அதனால தான் சொல்றேன். திரும்ப திரும்ப இதையே சொல்லி 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 கன்ஃபியூஸ் பண்ணாம, நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது வந்து ஈஸியா விளங்கிக்கிறோம். ஓகேவா? அப்ப இந்த மாரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஆ நமக்கு வந்து நஹி அப்படின்ற அந்த வினைச்சொல் கிடைச்சிரும். ஒரு விஷயத்த அர்த்தம் என்னண்டு வரும்? செய்யக்கூடாது. ஏம்மா? கோகோ. சோ அப்படி வந்து நஹி அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்துருச்சு. அர்த்தம் என்ன? செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், செய்யாதே. எப்படி வேணா தமிழ்ல எப்படி நம்ம கட்டளை சொல்லிக்கிறோமோ அப்படிதான். ஓகே. செய்யக்கூடாதுன்னா வெறும் செய்யக்கூடாதுன்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல. செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், செய்யாதே அப்படின்னு எந்த விதமான செய்யக்கூடாதுன்ற கட்டளையை எந்த வார்த்தையை பயன்படுத்தி வேணாலும் நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம். அப்ப அர்த்தம் எப்படி வரும்? அவன் செய்யக்கூடாது, அவர்கள் இருவர் செய்யக்கூடாது, அவர்கள் பலர் செய்யக்கூடாது, அவள் ஒருத்தி செய்யக்கூடாது, அவர்கள் இந்த மாதிரி செட்டு வரும். ஆஹ் முன்னிலையில நீ அப்படின்ற அர்த்தத்துல வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லலாம். அதுதான் நீ செய்யாதே அப்படின்னும் சொல்லலாம். சாப்பிடாதே, எடுக்காதே, தூங்காதே அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீ தூங்க கூடாது அப்படின்னும் சொல்லலாம். அல்லது நீ தூங்க வேண்டாம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி எந்த விதத்துல வேணா சொல்லலாம். அர்த்தம் நமக்கு விளங்கி இருக்கணும். ஓகேவா?
சோ வந்து ஏதாவது ஒரு அர்த்தத்த சொல்ட்டா வந்து சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது அதுல. ஓகே இப்படிதான் இத டிரான்ஸ்லேட் பண்ணணுமோன்னு. சோ அதுக்கு தான் நான் எல்லா அர்த்தங்களையும் சொல்றேன். இதுல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாலும் கரெக்ட் தான். ஏன்னா குரான்ல வந்து ஒரு இடங்கள்ல அப்படி வரும். அவர்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு வரும். சில இடங்கள்ல டைரக்ட்டா அல்லாஹ் செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப கூடாது, வேண்டாம்னா வேற வேறயோ நெனச்சுக்கிறாங்க. எல்லாமே கட்டளை தான். நஹி தான் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ கடைசியா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 3 எழுத்துல இருந்து 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து எதுவா இருந்தாலும் இதே மெத்தட் தான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு மாதி படிக்கையில 4 எழுத்து வேற மாரி இருந்துச்சு, 5 எழுத்து வேற மாரி இருந்துச்சு. அந்த சர்ஃபு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே ஃபஅல, ஃபஅல, ஃபஅலு தான் எத்தன எழுத்து மாறுனாலும். முதாரிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு. அ ஃபஅலவ யஃப்அலு மாத்துன மாரி 4 எழுத்த மாத்தும்போது சில சேஞ்சஸ் வந்தது. அ 5 எழுத்த வந்து முதாரியா மாத்தையில, இஜ்தமஅவ வந்து முதாரியா மாத்தையில கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு. அம்ரும் அதே மாரி தான். போன வீடியோஸ்ல பார்த்தது. அம்ரு ஏவல் வினை செய்யுங்க அப்படின்றதுல அவங்க செய்யணும் அப்படின்னு வந்தா அதுக்கு ஒரு மாரியும், நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரின்னு ஹாதிர், காயிபுக்கு வேற வேற வார்த்தைகள் வந்துச்சு. அப்ப அந்த எழுத்துக்கள் மாற மாற கொஞ்சம் சில சேஞ்சஸ் வந்துச்சு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நஹீல வந்து நமக்கு என்ன கிடையாது. சுத்தமாவே அந்த சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ரூல் தான். ஸ்டார்ட்டிங் லாம் அலிஃப், லாஸ்ட்ல சுக்குன் வந்துரும். ஈர்மை பன்மை நூன் போக்கப்படுது. சுக்குனின் அடையாளம். சுக்குன் போக்கப்படும்னாலே மத்த வார்த்தைகளோட ரூல்ஸ் இதெல்லாம் அப்படியே ஒரே வகையறாவா வந்துரும். நூன் போக்கப்படுறது எல்லாமே. அப்ப இதுதான் நஹி அப்டின்னா. அப்ப எத்தனை எழுத்துனாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இந்த 2 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணிட்டாலே சர்ஃப நம்மளால செஞ்சிற முடியும் அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப இப்ப வந்து முதல்ல அந்த முதல் வார்த்தைகள வச்சு எப்படி முதாரியிலருந்து நஹிக்கு மாத்தணும்ன்றத படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிரலாம், அதோடைய சர்ஃப வந்து ஃபுல்லா பாத்துரலாம். இப்ப அலிமன்ற ஃபெயல் இருக்கு. அ அறிந்து கொண்டான். யஅலமு அவன் அறிந்து கொள்வான். அவன் அறிந்து கொள்ளக் கூடாது. எப்படி சொல்லணும்? ஸ்டார்ட்டிங்ல லாம் அலிஃப், கடைசியில சுக்குன். அவ்வளவுதான். லா யஅலம் அவன் அறிந்து கொள்ளக் கூடாது. ஓகே. அவன் அறிந்து கொள்ள கூடாது. சமிஅ கேட்டான். யஸ்மஉ கேட்கிறான். லா யஸ்ம அவன் கேட்கக் கூடாது. ஓகே. அப்ப யஸ்ம அவன் கேட்கக் கூடாது. அல்லது அவன் கேட்க வேண்டாம். இந்த மாரி சொல்லலாம். அஃப்அல இது என்னது? அஃப்அல அஃப்அல 4 எழுத்து வினைச்சொல். எப்பவுமே 3 எழுத்த மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? இப்ப கொஞ்சம் 4 எழுத்தையும் கலந்து கலந்து பார்ப்போம். 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்தையும் பார்ப்போம். அப்ப அஃப்அல அவன் செய்ய வைக்கிறான் அந்த மாரி அர்த்தம். யுஃப்இலு அவன் செய்ய வைப்பான். லா யுஃப்இல் எந்த சேஞ்சஸுமே எங்கேயுமே இல்ல. லாஸ்ட்ல சுக்குன் மட்டும் தான். லா யுஃப்இல் அவன் செய்ய வைக்க கூடாது. அந்த மாரி ஓகே. அஃபஅலன்னா செய்தான். அஃபஅலன்னா செய்ய வைக்கிறான்னு அர்த்தம். ஹரஜ வெளியேறினான். அஹ்ரஜ வெளியேற்றினான். தஹல நுழைந்தான். அதுஹல நுழைய வைக்கிறான். அந்த மாரி செய்ய வைக்கிறான் அப்படின்ற அர்த்தம் அஃபஅல வடிவத்துல வரும். அப்ப அஃபஅல செய்ய வைக்கிறான். லா யுஃப்இலு செய்ய வைக்க கூடாது. நீ செய்ய வைக்க கூடாது எப்படி வரும்? யுஃப்இலு வராது. துஃப்இலு நீ செய்ய வைக்க கூடாது. நீ ஒரு பெண் செய்ய வைக்கக் கூடாது. அப்ப அது எப்படி வரும்? அ துஃப்இலீன அப்படின்ட்டு ஆக்சுவலா வந்திருக்கும். அதுல யா நூன்ல தான் நூன போக்கிடுறோமே. அப்ப லா துஃப்இலீ லா துஃப்இலீ பெண்பால் மட்டும் ஈஸி. யாவ கடைசியா சேர்த்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாரி தஃபஅல அந்த வடிவத்துல வர ஏதோ ஒரு ஃபெயலுன்னு வைங்க. தஃபஅல யதஃபஅலு தான் அதோடைய முதாரி. லா யதஃபஅல் லாம் அலிஃப், சுக்குன் இது 2 தான் நஹி. இஃப்தஅல 5 எழுத்து வடிவம். இஃப்தஅல இப்படிலாம் ஃபெயல் கிடையாது. தஃபஅல, இஃப்தஅலன்னு ஃபெயல் கிடையாது. இது அளவீடுகள் தான். ஐன், லாம் வச்சு சும்மா 5 எழுத்து கொண்டு வந்திருக்காங்க. இது மாரி வேற வினைச்சொல் நம்ம எடுத்துக்கணும். தஃபஅல மாரி தனஸ்ஸல, இஃப்தஅல மாரி இஜ்தமஅ, இக்தரப இப்படி நம்ம வேற ஃபெயல்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப யதஃபஅலு, லா யதஃபஅல், இஃப்தஅல, யஃப்தஇலு, லா யஃப்தஇல் இப்படி வரும். அப்ப இதுல நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? மாதில இருந்து இப்படி முதாரி மாத்துறோம்ன்னு தெரிஞ்சா தான் நம்ம அம்ரு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி நஹி எடுக்கிறதா இருக்கட்டும் நமக்கு வரும். அப்ப முதாரி, மாதி டூ முதாரி எப்படி மாறுது? குறிப்பா 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்கு எப்படி மாறுதுன்றத
ரூல்ஸா படிச்சுக்கிட்டாலும் சரி அல்லது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் சரி, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி மனப்பாடத்துல இருந்தா போதும். ஏன்னா குரான்ல பார்க்கல நம்ம கண்டுபிடிக்க வரணும். அதுதான் விஷயம். அடுத்து ஷரீப, 3 எழுத்து. ஷரீப என்ன அர்த்தம்? குடித்தான். யஷரபு, குடிக்கிறான். லா யஷ்ரப், குடிக்க கூடாது. அவன் குடிக்க கூடாது. அவர்கள் இருவர் குடிக்க கூடாது. லா யஷ்ரபா, அவர்கள் பலர் குடிக்க கூடாது. லா யஷ்ரபு, நீ குடிக்க கூடாது. லா தஷ்ரப், நீங்கள் பல ஆண்கள் குடிக்க கூடாது. லா தஷ்ரபு, அப்படி வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி நம்ம வீட்ல யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் குழந்தைங்கள்ட்ட நம்ம செய்யுன்றதை விட செய்யாதங்கிறது தான் அதிகமா சொல்ற மாதிரி இருக்கும். அதை எடுக்காத, இதை வைக்காத, அதை பார்க்காத, இப்படி ஏதாவது நகியாதான் யூஸ் பண்ணும் இல்லையா? அப்ப அதுக்கு நல்லா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிள்ளைகளை வச்சு. இப்ப லா தஷ்ரபு, லா தஃப்தஹு அப்படி சொல்லிட்டு ஆண் பாலா பெண் பாலா இருமையா பன்மையா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மாஷா அல்லாஹ். அடுத்தது ஹமீத, புகழ்ந்தான். யஹ்மது, புகழ்கிறான். லா யஹ்மத், புகழக்கூடாது. அவன் புகழ வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சோ மனிதர்களை அளவுக்கு அதிகமாக அவன் புகழ வேண்டாம் அந்த மாதிரி. அன்சல, இறக்கினான். சோ இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் இங்க கொடுத்திருக்காங்க. அஃஅலக்கு உதாரணம் அன்சல இங்க கொடுத்திருக்காங்க. தஃஅலக்கு உதாரணம் தகல்லம் இங்க கொடுத்திருக்காங்க. இஃப்தஅலக்கு உதாரணம் இஜ்தமஅ கொடுத்திருக்காங்க. அப்ப அன்சல யுன்சிலு, லா யுன்சில், அவன் இறக்க வேண்டாம். தகல்லம எதகல்லமு, லா எதகல்லம், அவன் பேச வேண்டாம். இஜ்தமஅ யஜ்தமிஉ, லா யஜ்தமிஅ, அவன் ஒன்று சேர்க்க வேண்டாம், ஒன்று சேர வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்டா, நம்ம ஃபெயல்கள்ல முதாரியை எடுத்துட்டு அதுல இருந்து நஹிய கொண்டு வரணும். சோ இதோட சர்ஃப் எப்படி வரும்? இப்ப அதையும் ஒரு இது பாத்துக்கலாம். சோ லா எஃப் அல் கண்டுபிடிச்சோமா? லா எஃப் அல், இருமை பன்மையில எல்லாம் நூன் போகக்கூடாது. லா எஃப் அலா, லா எஃப் அலு. சோ இந்த பன்மையில மட்டும் ஒரு அலிஃப் போட்டிருப்போம். 2 பன்மையிலுமே அலிஃப் போட்டிருப்போம். அது ஞாபகம் வச்சுக்காங்க. எந்த 2 பன்மை? ஆண்பால் பன்மை. ஓகேவா? ஆண்பால் பன்மை. எஃப் அலூன தஃப் அலூன வரும் பாத்தீங்களா? அதுல வர்ற ஆண்பால் பன்மைக்கு நூனை போக்குனதுக்கு அப்புறம் ஒரு அலிஃப் போடுவோம். அப்ப லா எஃப் அல், லா எஃப் அலா, லா எஃப் அலு. பெண்பால் லா தஃப் அல், நீ செய்ய, அவ பெண் செய்யக்கூடாது. ஓகேவா? அவ நாளைக்கு லீவ் போடக்கூடாது, வந்துடணும் அப்படி சொல்றேன் பாருங்க. அப்ப லா தஃப் அல், அவ செய்யக்கூடாது. லா தஃப் அலா, அவர்கள் இரு பெண்கள் செய்யக்கூடாது. லா எஃப் அல்ன, சோ இது எந்த சேஞ்சஸுமே இருக்காது. லா எஃப் அல்ன தான். ஓகே, லா எஃப் அல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்யக்கூடாது. லா தஃப் அல், நீ ஒரு ஆண் செய்யக்கூடாது. லா தஃப் அலா, நீங்கள் இரு ஆண்கள் செய்யக்கூடாது. லா தஃப் அலு, நீங்கள் பல ஆண்கள் செய்யக்கூடாது. லா தஃப் அலி, நீ ஒரு பெண் செய்யாத. லா தஃப் அலா, நீங்கள் இரு பெண்கள் செய்யாதீங்க. லா தஃப் அல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்யாதீங்க. சோ இதே மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? சோ அவங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு வருது. நீ அப்படிங்கும்போது செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். செய்யாத அப்படின்னு டைரக்டாவும் நம்ம பேசுற துணிக்கு செய்யாத அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். இது ஒண்ணு. சோ இப்ப இந்த மாதிரியே இப்ப முத்தக்கல்லிம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? தன்னிலை வராது அப்படின்ட்டு. பெரும்பாலும் தன்னிலை வராது. ஒருவேளை முத்தக்கல்லிம் யூஸ் பண்றதா இருந்தா எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அஃபஅலு நஃபஅலு தானே முதாரி. அஃபஅலு பன்மைக்கு நஃபஅலு வரும். அப்ப என்னவா இருக்கும்? வந்துச்சுன்னா ஒருவேளை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நான் சொல்றேன், இனிமே நான் அதை செய்யக்கூடாதுப்பா அப்படி சொல்றேன். இனிமே நான் போய் சொல்லக்கூடாது அப்படி நமக்கு நம்மளே சொல்லிக்கிறோம்டே வைங்களேன். அப்ப என்னவா வரும்? எப்படி நகி எடுத்துட்டு வர்றதா இருக்கும்? எடுத்துட்டு வர்றதா இருந்தா எப்பவும் போல லாம் அலிஃப் சேர்த்து லாஸ்ட்ல சுக்குன் வைக்கணும். அவ்வளவுதான். லா அஃபஅல், லா நஃபஅல், நான் செய்யக்கூடாது, நாங்க செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இப்படி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் யூஸ் பண்றதா இருந்தா இது சேம் ரூல்ஸ் தான். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாருங்க. யூஸ் பண்ண மாட்டாங்க. பண்றதா இருந்தாலும் மத்த வார்த்தைகள் மாதிரிதான் அப்படின்னு. அது முதல்ல சொன்னதுல புரிஞ்சிருக்காது. ஆனா மத்த வார்த்தைகள்னா எது? இதுதான் அந்த மத்த வார்த்தைகள். லா யஃபஅல், லா தஃபஅல் மாதிரி லா அஃபஅல், லா நஃபஅல் அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி தான் ஃபேல்கள் நஹியா எடுக்கணும்.
ஓகே. சோ இப்ப வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இத பார்த்துட்டோம். நஹியுடைய அந்த சர்ஃப் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப இத வந்து 3 எழுத்து, 4 எழுத்து எதுவா இருந்தாலுமே நமக்கு மாத்த தெரியணும். இப்ப குர்ஆன் வசனங்கள். சோ இதுல நமக்கு தெரிஞ்ச சில வசனங்கள் இருக்கலாம். புதுசா சில பெரிய சூறாக்கள்ல இருந்தும் சில வசனங்கள் இருக்கலாம். பட் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ இப்போ பார்த்தீங்கன்னா, அ ஒரு வேர்ட் வருது. ல லா தர்ஃபஉ அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்ட் வருது. லா தர்ஃபஉ அப்படின்னு வருது. அப்ப இந்த லாம் அலிஃப பார்த்தா நம்ம என்ன செய்யலாம்? 50% கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து நஹி தான். செய்யாத அப்படின்னு தடுக்கிறது. அப்ப லா தர்ஃபஉ, ரஃபஅ, யர்ஃபஉ. சோ ஆக்சுவலா தர்ஃபஉ அப்படின்னா தர்ஃபஊன அப்படின்னு தான் வந்திருக்கணும். அந்த நூன போக்கிட்டு இந்த பார்த்தீங்களா ஒரு அலிஃப் போட்டிருக்காங்க பாருங்க. உச்சரிப்பற்ற அலிஃப். அப்ப லா தர்ஃபஉ அப்படின்னு இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ண செய்ய வேணாம் அப்படின்னு இருக்கு. இது ஹாதிரா, காயிபா அவன் செய்யக்கூடாதுன்னு வருதா? இல்ல நீ செய்யக்கூடாதுன்னு வருதா? தால வந்திருக்கு ஸ்டார்ட்டிங். அப்ப நீ செய்யக்கூடாதுன்னு வருது. இங்க நூன் போக்கப்பட்டு அலிஃப் போட்டிருக்கு. அப்ப இது ஆண்பால் பன்மையில வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும். உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். சோ இது வந்து காமனா ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே காமனா அல்லாஹ் இறக்குன வசனங்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆண் பால், பெண் பால்னு ஒருத்தருக்கும் தனித்தனியா லா தர்ஃபஉ, லா தர்ஃபஉன இப்படி சொல்லிட்டு தனித்தனியா வந்து அல்லாஹ் என்ன செய்யல? லாங்குவேஜ் சொல்லிக் குடுக்குறது தனித்தனியா சொல்லல. காமனா ஆண்கள், பெண்கள் காமனா இருந்தா ஆண் பால்ல தான் அல்லாஹ் வந்து வார்த்தைகள பிரயோகிச்சிருப்பான். நம்ம அத விளங்கிக்கணும். அப்ப லா தர்ஃபஉ நீங்கள் உயர்த்தாதீர்கள். எதை என்ன, எதை, யாரை அப்படின்னு கேட்க தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த வார்த்தைய ஃபத்ஹால நம்ம எழுதுவோம். அத மஃஊல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லா தர்ஃபஉ அதுல ஃபெஅல் ரஃபஅ இருக்கு. நீங்க உயர்த்தாதீங்கன்ற ஃபாயிலும் இருக்கு. இப்ப எதை உயர்த்தாதீங்கன்ற மஃஊல் பக்கத்துல இருக்கு. அஸ்வாத்தன்ற சத்தம் அப்படின்னு அர்த்தம். கும்னா என்ன நமக்கு தெரியும்? உங்களுடைய. குமா, கும் படிச்சிருக்கோம்ல தமீர். அப்ப அஸ்வாத்தகும். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும். உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். இது எந்த சூரா அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கடைசி 5 ஜுசுக்கள்ல வரக்கூடிய ஒரு சூரா தான். இன்னும் இதா சொல்லணும்னா மேபி 26 இல்ல 27ஆம் ஜுசுல வரக்கூடிய ஒரு சூரா தான். ஓகேவா? 26 அல்லது 27வது ஜுசுல வரக்கூடிய சூரா தான். ஒரு ரொம்ப அழகான நல்ல ஒரு சூரா அல்ஹம்துலில்லாஹ். சோ அத வந்து இன்ஷா அல்லாஹ் தேடி பாருங்க. அந்த சூறாக்கள்ல ஒரு சான்ஸ் தானே நம்ம அப்படி ரீட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஆ தர்ஜுமாக்கள படிச்சு பார்க்கலாம். ஒரு ஒரு சூறாலயும் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்ததுன்னா, ஏன்னா ரமலான் வரப்போது. ஸோ ரமலான்ல தான் குர்ஆனோட தொடர்பு வைக்கணும்னு இல்லையே. எல்லா மாதங்களுக்குமான வழிகாட்டியா தான் குர்ஆன் இருக்கு. அப்ப இப்பத்துலருந்தே நம்ம குர்ஆனோட கொஞ்சம் நேரத்த செலவு பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப 26, 27ஆம் ஜுசுக்கள்ல நீங்க எடுத்து குறிப்பா 26 ஓகேவா? 26ஆம் ஜுசுல எடுத்து பார்த்தீங்கனாலே, அதுல ஒரு 5, 6 சூறா கிட்ட தான் இருக்கும். இந்த ஜுசுலயே ஒரு 5, 6 சூறா கிட்ட என்னவோ தான் இருக்கும். ஸோ அந்த சூறாக்கள நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூறால இந்த வார்த்தை வரும். இத நெட்ல போட்டா ஒரு செகண்ட் வந்துரும் தான். அ அதுக்கு வந்து இது கிடையாது. நம்ம வந்து குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்தணும்னு தான் இந்த ஆக்டிவிட்டிய நம்ம சும்மா குடுக்குறது. ஸோ இது கம்பல்சரி இல்ல. ஜஸ்ட் குர்ஆனோட ஒரு தொடர்பு. அதுக்காக தான் நெட்ல போடாம டைம் இருக்கும்போது ஒரு ஒரு சூறாவோட தமிழாக்கத்த படிங்க. அரபிய படிச்சு பாருங்க. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் எங்க வருது? உங்களோட சத்தங்களை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு நான் தமிழையும் சொல்லியிருக்கேன். ஸோ நேரம் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட நன்மையை அடைய நினைக்கிறவங்க இத கண்டுபிடிக்கலாம். ஸோ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் இதுல நஹி வந்திருக்கு. அதே போல லா தக்ரபூ ஜினா. ஜினாவை விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். கருப நெருங்கினான். யக்ரபு நெருங்கு அவன் நெருங்குகிறான். தக்ரபூன நீங்கள் நெருங்குகிறீர்கள். லா தக்ரபூ நீங்கள் நெருங்காதீர்கள். எதை நெருங்காதீர்கள்? அஸ்ஸினா விபச்சாரத்தை. ஓகேவா? அப்ப இந்த மாரி வந்திருக்கு. அதே போல இதுல நூன் போக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் சுக்குனின் அடையாளம். இங்க பாருங்க யஸ்ஹர். ஓகேவா? யஸ்ஹர், சஹர யஸ்ஹரு. அப்ப இங்க வந்து லா யஸ்ஹர். லாம் அலிஃப் சேர்த்திருக்காங்க. சுக்குன் வச்சிருக்காங்க. இது என்னது? நஹின்னு ஒரு அடையாளம். அதே போல லா தஜ்ஹரு. இங்கேயும் பாருங்க நூன போக்கப்பட்டு ஒரு அலிஃப். இப்படி இருந்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது பன்மை அப்படின்னு. சோ லா தஜ்ஹரு அப்படிங்கிறது இங்க நஹியா வந்திருக்கு. அதே போல லா துஷ்ரிக் பில்லாஹி. லா துஷ்ரிக். இது 4 எழுத்து வினைச்சொல். இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாமே 3 எழுத்து வினைச்சொல். தர்ஃபஉ, தக்ரபு, யஸ்ஹர், தஜ்ஹரு. இது எல்லாமே என்னது? 3 எழுத்து வினைச்சொற்கள். அதுலயும் தர்ஃபஉ, தக்ரபு, தஜ்ஹரு இது எல்லாமே முத்தகல்லிம். ஹாதிர் ஹாதிர்.
நீங்க செய்யாதீங்க அப்படின்ற கட்டளை. யஸ்ஹர் அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது அந்த மாதிரி அர்த்தம் வந்திருக்கு. சோ இதுல எது ஹாதிர் எது காயிப் அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ அந்த மாதிரி வந்து இப்ப இங்க பாக்குறது 4 எழுத்து வினைச்சொல். அஷ்ரக யுஷ்ரிகு. அப்ப யுஷ்ரிகு துஷ்ரிகு நீ இணை வைக்கிற. அப்ப துஷ்ரிக் லா துஷ்ரிக். அடுத்தது இங்க பக்கத்துல இல் தமஸ 5 எழுத்து வினைச்சொல். எல் தமிசு அப்படின்னு மாறும். அப்ப எல் தமிசு தல் தமிசு. சோ எல் தமிசுங்கிறது காயிபு, இங்க இருக்கிறது ஹாதிர். தல் தமிசு. ஓகேவா? தல் தமிசு லா தல் தமிசு. இங்க நூன் பன்மை போக்கப்பட்டிருக்கு. சோ பெரும்பாலும் இருமையை தாண்டி ஒருமையும் பன்மையும் தான் வரும். ஹாதிரும் அதிகமா வரும், காயிபு சில இடங்கள்ல வரும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹாதிரா தான் இருக்கும். அல்லாஹ் நேரடியா நம்மள்ட்ட பேசுற மாதிரி நீங்க செய்யுங்க, நீங்க செய்யாதீங்க. நபிட்ட தான் நல்லா பேசினா. சோ நபி மூலமா நமக்கு வரக்கூடிய கட்டளைகள் எல்லாமே ஹாதிரா தான் பெரும்பாலும் இருக்கும். வேற யாரை பத்தியாவது பேசும்போது அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடாது அந்த மாதிரி வரும். அதே போல ஜஅல யஜஅலு இது ஒரு 3 எழுத்து வினைச்சொல். அப்ப தஜஅலு லா தஜஅலூன அப்படின்னு இருக்கிறது தான் தஜஅலு அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஜஸ்ஸஸ யுஜஸ்ஸிசு அப்படின்னு இருக்கு. லா தஜஸ்ஸசு. ஓகேவா? சோ தஜஸ்ஸசூன அப்படின்னு வர்றது தஜஸ்ஸசு அப்படின்னு இருக்கு. அதே போல இங்கேயும் இருக்கு லா யக்தப். ஐ திங்க் இதுவும் நம்ம அதே சூறா தான். இந்த முதல் சூறா என்னவோ அதே சூறாவோட வசனம் தான். அதே சூறால வரக்கூடிய இன்னொரு வசனம் தான் லா தஜஸ்ஸசு வலா யகுத்தப் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் எதுன்னா இந்த சூறா சம்பந்தமா இந்த சூறாவோட ரெஃபரன்ஸ்ல நம்ம ஹதீஸ் ஆடியோ அனுப்பியிருப்போம் பாத்தீங்களா இந்த வாரத்துல, அதுலயும் இந்த வசனம் வந்து வரும். ஓகேவா? சோ க்ளூ குடுத்திருக்கேன். அப்ப எந்த தலைப்பா இருக்கும்? ஹதீஸ் பாடத்துல நான் எந்த சூறாவை ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தேன், அதை வச்சு நீங்க மேபி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? லா யகுத்தப். அடுத்தது கல்லா லா துத்தியஹு. சோ போன வீடியோல பார்த்தோம் வஸ்ஜுது வக்தரிப். இது வந்து கட்டளை, ஏவல் வினை. செய்யுங்க, அல்லாஹ்க்கு சஜிதா செய்யுங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க அப்படின்னு கட்டளை. இங்க நஹி இருக்கு. லா துத்தியா, அவனுக்கு கட்டுப்படாங்க. லா துத்தியாஹு, எவனுக்கு? அபூஜஹல் வந்து சொல்லுவான், காபால ஏன் நின்று தொழுவுற அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் வேணும்னே திமிரா கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லலாம், லா துத்தியாஹு, அவனுக்குலாம் நீங்க கட்டுப்படாதீங்க. வஸ்ஜுது வக்தரிப், நீங்க அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்க, அவனை நெருங்குங்க, அதிகமா அவனை தொழுவுங்க, நெருங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன இந்த ஒரு விஷயம். அப்ப பாருங்க, நமக்கு அரபி லாங்குவேஜ் தெரிஞ்சா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு சீரா படிக்கிறதுக்கும் ஆஹ் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப லா துத்தி அழகு, இதுல எங்க சுக்குன் செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க சுக்குன். லா துத்தி அழகு, துத்தி அப்படின்னு இருக்கும், அது துத்தி அழகு அப்படின்னு மாறி இருக்கு. அதே போல லா துகத்திமு, ஐ திங்க் இதுவும் இதே சூறான்னு தான் நினைக்கிறேன். ஒரே சூறால தான் 2 3 ரெஃபரன்ஸ் நான் எடுத்திருந்திருக்கேன். சோ லா துகத்திமு, கத்தம 4 எழுத்து, துகத்திமு. அப்போ ஒரு ஃபேல பார்க்கும் போதே ஒரு அளவுக்கு கெஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? ஒரு 4 எழுத்து 5 எழுத்து ஆரத்துடைய ஃபேல் மாதி தெரிஞ்சுக்கணும். ஃபேல் முதாரி எப்படி மாறும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் டக்குன்னு இதை பார்த்த உடனே தெரியும். அதே போல இன்னொன்னு என்ன பார்த்து வச்சுக்கிறணும்? தால ஸ்டார்ட் ஆனா ஹாதிர்னும், யால ஸ்டார்ட் ஆனா அது இதுன்னு காயிபுண்டு தெரிஞ்சுக்கணும். அவர்கள், நீங்கள், அந்த தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல லா தது, ஓகேவா? தா எது, சோ ததுஊன அப்படின்னு ஆக்சுவலா இங்க வரும். ததுஊன, அதுதான் லா தது அப்படின்னு நின்றுருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் இன்ஷால்லா நீங்க குரான்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து புரியும். சோ இன்ஷால்லா இது ஒண்ணு. சோ கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிக்க போறேன். சோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த லாமலிஃப் சேர்த்தா நிகழ்கால வினை சொல்ல லாமலிஃப் சேர்த்தா நம்ம வந்து ஆஹ் நஹி அப்படின்னு இப்ப படிச்சிருக்கோம். சுக்குன் வச்சு லாமலிஃப் போட்டா ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இதுல வந்து இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஓகே, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்லைடு. சோ இதுவும் வந்து ஃபெயில் முதாரிக்கு முன்னாடி லாம் அலிஃபத்தான் சேர்க்கிறோம். ஆனா அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? படிக்க மாட்டான், கேட்க மாட்டான், செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே ஃபெயில் முதாரிக்கு முன்னாடி லாம் அலிஃப் தான் சேர்க்கிறோம். ஆனா ஒன்னோட அர்த்தம் வந்து எதிர்மறையா, நஃபியா மாறுது. செய்ய மாட்டான், நடக்கல, நடக்காது அப்படி சொல்றோம்.
இன்னொரு லாம் அலிஃப் சேர்க்கறது நஹீன்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? செய்ய மாட்டா இல்ல, எப்பா செய்யாத அப்படின்னு தடுக்கிறது. நஹி செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படி தடுக்கிறது. அப்ப செய்ய மாட்டானும் செய்யக்கூடாதும் ரெண்டுமே லாம் அலிஃப் தான் சேர்க்கிறோம். அப்ப எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? இப்ப வந்து லா துத்தியழகு அப்படின்ற அந்த சூரா இக்ரால வருது. அப்ப லா துத்தியழகுன்னா கட்டுப்படக்கூடாது அப்படின்னு நல்லா கட்டளை இடுறானா? இல்ல அவன் கட்டுப்பட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கட்டுப்பட மாட்டீங்க. அபூஜஹலுக்கு நீங்க கட்டுப்படல. நீங்க அல்லாஹ்வ தான் வணங்குறீங்க. அப்படின்னு கட்டுப்பட மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? இல்ல கட்டுப்படக்கூடாதுன்னு கட்டளை ஏவுறானா? எப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேவா? அது வந்து நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இதுல உள்ள இந்த ஸ்க்ரீன நீங்க எப்படி பார்த்தாலே தெரியும். இதுல உள்ள பாயிண்ட்ஸ நீங்க இதையும் நஹியுடைய பாயிண்ட்ஸையும் நீங்க படிச்சு பார்த்தாலே, அல்லது அதோடைய சர்ஃப் பேட்டர்ன பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஆன்சர சொல்லிட்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கண்டுபிடிக்கிறவங்க மெசேஜ்ல வந்து எனக்கு வந்து மெசேஜ சொல்லுங்க. ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஸோ இதோட வந்து ஃபெயல் நஹி அப்படின்ற டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதே ஃபெயல் முதாரியோட தொடர்பு பட்டு இன்னொரு தலைப்பை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.